அனைவருக்கும் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கட்சியுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இப்போ நம்மளுடைய சகோதரர் திரு கவின்குமார் அவர்கள் ஆணவ கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அதை கண்டிச்சோ அதுக்கு இரங்கல் தெரிவிச்சோ எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு நடவடிக்கையுமே கூட தாவேகா சார்பில் விஜய் அவர்கள் சைட்ல இருந்து எதுவுமே நடக்கலைங்க. ஆதவ் அர்ஜுனா மட்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காப்புல போல இருக்கு. அந்த ஒரு அறிக்கையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, ஆதவ் அர்ஜுனா அறிக்கை விட்டுட்டாரு அது இதுன்றானுங்க. அதே ஆதவ் அர்ஜுனா இந்த ஆணவ கொலையை பத்தி கேட்கிறப்போ என்ன சொல்றாருன்றதை லைட்டா பாருங்க. திருநெல்வேலியில ஆணவ கொலை நடந்தது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாராவது நேரடியா போய் அந்த கடுமையா கண்டனம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், கடுமையாக கண்டனம் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஜாதி ரீதியாக பார்க்காம மனித குலத்தோடைய ஒரு அநீதியாக நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக அதுக்கான அடுத்தடுத்த கட்ட பணிகளை நம்ம உருவாக்கும். நன்றி சார், நன்றி சார், நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லா அறிக்கையும் தலைவர் விட்டான எல்லா அறிக்கையும் ஒரே அறிக்கை தான். இந்த இன்சிடென்ட்டை இவ்வளோ லைட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க ஆதவ் அர்ஜுனா. இதை முன்னெடுத்து பேசணும். இதை பற்றி அது பேசாமல் அப்படியே ஓடுறாரு. அதுலேயும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லா பாருங்கள். எல்லா அறிக்கையும் தலைவர் விடணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. அப்போ எல்லா அறிக்கையும் தலைவர் விட தேவையில்லை. ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் தான் விடுவாங்கன்னா நீங்களே கட்சி தலைவர்களாக இருந்துட்டு போயிருங்களேன். விஜய் அவர்கள் தலைவர் அப்படின்ற ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? திருப்புவனத்தில் அஜித்குமார் அவர்கள் லாக்அப் டெத் ஆனப்போ அதுக்கு அறிக்கை விட தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு இந்த இன்சிடென்ட்ல ஏன் அறிக்கை விட தெரியல? அதான் ஆதவ் அர்ஜுனா விட்டுட்டார்ல, அப்புறம் இன்னத்துக்கு நீங்க இதை போட்டு திருப்பி விஜய் தான் விடணும்னு எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணில்கள் எல்லாருமே கேட்குறானுங்க. அப்படி விஜய் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஒரு அறிக்கை விடுறது கூட அவரால் முடியாதுன்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அவர் ஆதவ் அர்ஜுனா விடக்கூட அறிக்கை விஜய் அவர்கள் தான் பார்த்துக்கிட்டு சரியா இருக்குப்பா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராமா. ஆனால் அவர் அதை முன்னெடுத்து போட மாட்டாராமா. இவங்க சொல்கிறதுலே பாருங்கள், விஜய் அவர்களுடைய நெக்லிஜென்ஸ் அங்கே இருக்குது இல்லையா? நீ போட்டுக்கோ, ஆனால் நான் போட மாட்டேன். அந்த நான் அறிக்கையெல்லாம் போட மாட்டேன், நான் இதுக்கு ஒரு கருத்து தெரிவிக்க மாட்டேன், இல்லை நான் இதை கண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த நெக்லிஜென்ஸ் எதுக்காக இருக்குது? அப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு கண்டனம் தெரிவித்தா அந்த சுர்ஜித்தோடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாக்கு அளிக்க மாட்டார்கள் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் அமைதி காக்கிறார். அப்போது நாங்கள் தான் மாற்று, திமுக இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, அதிமுக இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு விஜய் அவர்கள் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ரொம்ப தவறான விஷயமாச்சு இல்லையா? இதுக்கு கூட நீங்க வாயை திறந்து பேச மாட்டீங்கன்னா அப்ப நீங்க என்ன மக்களுக்கானவர்கள்? மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோன்னு எதுக்கு சொல்றீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு எதுக்கு கொள்கை வச்சிருக்கீங்க? எதுக்கு தந்தை பெரியார், அம்பேத்கர் எல்லாம் கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்க? அதுலயும் பாருங்க, ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு இது ஜாதி ரீதியான பிரச்சனையா பார்க்க கூடாதான், இது ஒரு பொது பிரச்சனை மாதிரி பார்க்கணுமா. இது பொது பிரச்சனையா? இது ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஏறி ஊறி அப்படியே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் செய்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் சனாதனம், வர்ணாசிரமம், பார்ப்பனியம் இதெல்லாம் பற்றி பேசாமல் நீங்கள் அப்போ இது எப்படி பொது பிரச்சனையாக பார்க்க போகிறீங்களா? இது ஒரு ஜாதி ரீதியான பிரச்சனை தான், இது ஜாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ஜாதியை தூண்டிவிடக்கூடிய தலைவர்கள் இதெல்லாம் பற்றி தானே பேசணும். இது எப்படி ஜாதி ரீதியான பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாப்புல ஆதவ்? இந்த டோன் எப்படி இருக்குன்னா, இந்த ஜாதி வெறியர்கள் தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு திரியிறானுங்க. சமீபத்தில் இந்த ஹரிநாடார்னு ஒருத்தன் தெரியுமா, நடமாடும் நகை கடை, அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இது ஜாதி பிரச்சனையெல்லாம் இல்லையா, இது ரெண்டு குடும்பத்தில் ஒரு பையன் லவ் பண்ணா அந்த பொண்ணு வீட்டில் பிடிக்கல, அதனால நடந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு தெரிஞ்சா அந்த நாய். இந்த ஜாதி வெறியர்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே ஸ்டாண்டை தாவேக்காவும் எடுக்கிற மாதிரி இருக்கு. தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடுலாம் வச்சிங்க இல்லையா? அது கூடவே ஓட்டுக்கு ஓட்டும் சேர்த்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு அப்போ ஓட்டு தான் முக்கியமாக போச்சா? ஏங்க எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து இவ்வளோ நாளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அப்படி என்ன அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை கேட்டால் சொல்கிறாங்க, இனிமேல் அவர் களத்தில் இறங்கினதுக்கு அப்புறமா தான் அவர் எல்லாம் பண்ணுவார், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் விட மாட்டார் அப்படின்றானே. ஏன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? இப்போ ஒரு அறிக்கை விடுறதுக்கோ இல்லை அந்த பையனுடைய வீட்டுக்கு நேரடியாக போய் பார்க்கறதுக்கோ, அவங்க கூட நிற்கிறதுக்கோ, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கோ, இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கோ அவருக்கு என்ன பிரச்சனை? என்ன அப்படி என்ன கஷ்டமாக இருக்குது? எது தடுக்குது அவரை? அப்போ ஓட்டு தான் முக்கியம் இல்லையா? மக்கள் கூட நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கிறப்போ இதுக்கு எதிராக பேசக்கூடாது, இதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கக்கூடாது, அப்படி தானே? என்ன இது? இந்த ஜாதி ஊறி போன இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கு எதிராக நம்ம பேசிட்டோம், அதை கண்டிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு வாக்கு வங்கி பாதிக்கப்படும், நமக்கு வர வேண்டிய வாக்குகள் ஏதாவது சரிய வாய்ப்பு இருக்குது, அதனால் கண்டிக்க வேண்டாம், இதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவம், சமூக நீதி கொள்கைகளை கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியால் இதை எதிர்த்து பேச முடியல
அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஜாதிய மனநிலை எந்த அளவுக்கு ஊறி போய் நம்மளுடைய சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுவும் விஜய் அவர்கள், ஐயோ மாற்று, நாங்கள் தான் மாற்று, நாங்கள் வந்து இவங்கெல்லாம் இந்த தப்பெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் பிற பக்கம் எல்லாம் உயர்க்கம், இந்த மேடைக்கு அங்கிட்டு இருக்கவங்க என்ன இங்கிட்டு இருக்கவங்க என்ன எல்லாரும் சமம் அப்படின்னு இதையெல்லாம் வந்து பெருசாக பேச தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி கொடூரமான ஒரு ஜாதிய கொலை நடந்திருக்கு, ஒரு ஆணவ படுகொலை. இது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய அந்த அந்த குடும்பத்தார், அந்த அவங்களுடைய அம்மா அப்பாலாம் அழுறது, அந்த பையனுடைய உடலை பார்த்து அவங்க அம்மா மேலே இருந்து அந்த பையனுடைய தலைப்பக்கமாக இருந்து அழுறாங்க, பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு அவங்க கஷ்டப்பட்டு அழுறாங்க. அதே மாதிரி அந்த பையனுடைய அப்பா அந்த பையனுடைய கால் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவரை பிடிச்சிக்கிட்டு அவர் அழுறாரு ஒரு பக்கம். இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். இதுக்குள்ளேயும் உங்களுடைய வாக்கு தான் உங்களுக்கு முக்கியமா? அப்படி வாக்கு வாங்கி நீங்கள் என்னத்தான் பண்ண போகிறீங்க? உன் வாக்கு மயிரே எனக்கு வேண்டாண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிற்க வேண்டியதானே? ஸோ இதையெல்லாம் விமர்சித்து நிறைய தோழர்கள்லாம் வீடியோஸு ட்வீட் அது இதுன்னெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்க காரணம் இதுக்கு கொடுக்குற ரிப்ளை என்ன தெரியுமா? ஸ்பேஸ்லாம் கூட கேட்டாங்க ஒருத்தங்கிட்ட, அவன் என்ன திரும்ப சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாரையுமே சமமாக பார்ப்போம், நாங்கள் பாப்பானை எல்லாம் பற்றி பேச மாட்டோம், இதில் எதுக்குங்க சம்மந்தம் இல்லாமல் பாப்பானை பேசுகிறீங்க? பாப்பா அவன் சும்மா தானே இருக்கான், இங்கே அவங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டதுக்கு பாப்பா என்ன பண்ணுவான் அப்படின்றானுங்க. ஏண்டா வரலாறு தெரியாத தற்குறிகளா, இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழித்து எல்லாத்தையும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து புகுத்தி அடிமையாக்கி வச்சிருக்கிறதே பாப்பான் தான், இந்த பார்ப்பனியம் தான். பாப்பான்னு சொன்னால் இவனுக்கு என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, எனக்கு ஒரு பிராமின் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன், அவன் எந்த தப்பும் பண்ணலை, எதுக்கு அவனை என்னை எதிர்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு தனிப்பட்ட மனிதனை எதிர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது இது, இதை முதல்ல தெளிவாக உள்வாங்கிக்கணும். இப்போ அந்த பிராமின் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்ககிட்ட இருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த பிராமின் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நாங்களும் அர்ச்சகராகலாம்ல, எங்களை எதுக்கு உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவனுடைய பதில் என்னவா இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம பேசலாம். இது மாதிரி பல விஷயங்கள், அவனுடைய பார்ப்பனிய அந்த தன்மை இருக்குது இல்லையா, அதை அவன் வெளிக்காட்டுறான்னு சொன்னால் அவனையும் எதிர்க்க தான் செய்யணும். இந்த சனாதனம் இருக்குது தெரியுதா, அதை தான் நம்ம வந்து முழு மூச்சாக எதிர்த்து அதை வீழ்த்துறதுக்கு தான் போராடுறோமே ஒழிய, இவனுங்க வந்து ஏதோ தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து நம்ம எதிர்க்கிறோம், அதுதான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இந்த பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இதை படுத்துகிற பாடு இருக்கேங்க. ஐயோ, அந்த 3% காரங்க உங்களுக்கு ஓட்டு போடணுமா, அது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களோட ஓட்டு தானேன்றானுங்க. ஏண்டா அறிவு இருக்காடா உங்களுக்கு ஏதாவது? இவனுங்க இப்படி சொல்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்து சமத்துவம் சமூக நீதியும் பேசுவோம், அதே மாதிரி அந்த 3% பேசக்கூடிய இந்த சனாதனம் ஆரியம் வர்ணாசிரமம் இந்த கோட்பாடுகளையும் நாங்கள் பேசுவோம். நாங்கள் சமூக நீதிக்கும் ஆதரவாக இருப்போம், சமூக அநீதிக்கும் ஆதரவாக இருப்போம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லா உயிரையுமே யோசிக்கிறோம், எல்லா உயிருக்காகவும் அரசியல் செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, எவன் ஒடுக்க நினைக்கிறானோ, எவன் ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறானோ, எவன் இந்த மாதிரி ஆணவ கொலை பண்ணுறானோ, இந்த ஆணவ கொலை நடக்கிறதுக்கு எவன் காரணமாக இருந்தானோ, எவன் இந்த ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குனானோ, எந்த கருத்தியல் ஏற்றத்தாழ்வுகளை விதைக்குதோ, அதே மாதிரி எந்த அரசியல் கட்சி இதையெல்லாம் ஆதரித்து செயல்படுறாங்களோ அவங்களையெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசவே மாட்டோம், நாங்கள் ஆளுங்கட்சியை மட்டும்தான் பேசுவோன்னா அப்புறம் என்ன இதை பிடுங்கிறதுக்கு நீங்கள்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க? இந்த இன்சிடெண்ட்டை பெருசாக கண்டித்து பேசாமல் இருக்காங்க அப்படின்லாம் பார்த்தோன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் தான் வந்து பேசாமல் இருக்காங்க. இதுக்கு வந்து எந்த கருத்தும் தெரிவிக்கலை, இதை கண்டிக்கிற மாதிரி எதுவும் தெரியல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அந்த பையன் அவன் சாதிக்குள்ளேயே பொண்ணு தேடி இருக்க வேண்டியதானே, இந்த பொண்ணை அந்த தாய் தகப்பன் வந்து ஒரு மாதிரி கண்டிப்பாக வளர்த்துருக்க கூடாதா, எதுக்கு இப்படி கீழ்ச்சாதி பையனை லவ் பண்ண போனான் அந்த பொண்ணு, அதுமாதிரி அந்த பையன் இப்படி பண்ணா, அவன் ஒழுங்காக வந்து விலகி இருந்தான்னா, இல்லை அவன் இது ஜாதிக்குள்ளேயே பொண்ணு தேடி இருந்தானா சரியாக இருந்திருக்குன்னு அவங்க இப்படி தான் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுமாரி ஜாதி பிரச்சனையை இதை பார்க்கக்கூடாது, இதை பொது பிரச்சனையை பார்க்கணும்னு அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் தாவேக்காவும் செயல்படுது. அப்போ தாவேக்காவுக்கும் பிஜேபிக்கு என்ன டிஃப்ரென்ஸ், தாவேக்காவுக்கும் இந்த சனாதன சக்திகளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் கேட்குறோம். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் இவங்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க எதை எதிர்த்து போராடினாங்க, எதை பற்றி பேசுனாங்கன்ற இதையாவது இவனுங்க தெரிஞ்சுக்கிட்டானுங்களா அப்படின்றத சத்தியமாக புரியலை. அப்போது நீங்கள் கொள்கை தலைவராக எதுக்கு வச்சுருக்கீங்க அவங்களையெல்லாம் வந்து கொச்சப்படுத்துகிற விதமாக தான் இது இருக்குது. இவங்களை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து கண்டிக்க மாட்டீங்க, இதை பற்றி பேச மாட்டீங்கன்னா இது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைக்கி ஆளக்கூடிய அரசாங்கத்தால் இப்படி நடந்துச்சு பாருங்கள், அப்படி நடந்துச்சு பாருங்கள் அப்படின்னு இதை குறை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ அது அரசியல் கட்சி கிடையாது. ஆளுங்கட்சியை மட்டும் விமர்சிக்கிறதுக்காகவும் ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்காகவுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து கிளம்பி வந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய இது அரசியல் கட்சி மாதிரி தெரில.
அரசியல் கட்சினா எல்லாத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகணும் இல்லையா? இந்த ஆணவ படுகொலை சம்பவத்தை திமுக கூட இணைச்சு பேச முடியாது, திமுகவை குறை சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக வாயை திறக்காம இருக்கீங்க. அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் சில அணில்கள் இப்படியும் இறங்குறானுங்க. எப்படின்னா, முதலமைச்சர் போயிட்டு அஜித்குமார் குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்டார் இல்லையா, இந்த குடும்பத்துக்கிட்ட ஏன் கேட்கலன்றானுங்க. இவனுங்க கிட்ட என்னங்க பேசுறது? இதுக்கும் முதலமைச்சருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? முதலமைச்சர் வந்து ஜாதியை ஊக்குவிக்கிற மாதிரி பேசினாரா? ஜாதி சங்கங்களையோ ஜாதி தலைவர்களையோ ஆதரிச்சு ஏதாவது அவர் செயல்படுறாரா? அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? திமுகவுக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? 2000 வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனையும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தவங்களையும் பத்தி பேசவே மாட்டாங்களா? ஆனா இன்னைக்கு ஆளும் கட்சியே யார் இருக்காங்க? இது நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடுறதுக்கு பெருமையாக பேசுவாங்க, அதுக்கு ஏங்கி துடிப்பாங்க. ஏதோ வகையில் இந்த ஜாதியை வந்து அப்படியே மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சு ஊறி போயிருப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரிப்பட்ட ஜாதி வெறியர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய ஓன் மிஸ்டேக்ஸுக்கும் இந்த சமூகத்தை பற்றி புரிதல் இல்லாத, இந்த ஜாதி எப்படி வந்துச்சுன்ற புரிதல் இல்லாமல் இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தான் காரணம்னு யோசிக்கிறானுங்கன்னா, அப்போ இவனுடைய அரசியல் புரிதல் எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. விஜய் அவர்கள் ஏன் இதை பற்றியெல்லாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டால், ஒரு வினோத அணில் ஒரு வினோதமான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அதை லைட்டாக பாருங்க. நெல்லை மாவட்டத்தில் ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது பத்தி தலைவர் விஜய் ஏன் பேசவில்லை, ஒரு அறிக்கை கூட விடவில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அரசியல் சார்ந்த ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு பதிலடி சொல்றேன். என்ன அப்படின்னா, நாங்கள் யாரையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நாங்க பார்க்கவே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே இங்க சமம் தான். அதனால ஒரு உயர்ந்த சாதியினர் ஒரு தாழ்ந்த சாதியினரை கொண்டுட்டாங்க அப்படின்ற வார்த்தையை கூட எங்க வாயிலிருந்து வர்றது எங்களுக்கு அசிங்கம். அதை நாங்க சத்தியமா நாங்க சொல்ல மாட்டோம். அதனாலதான் எங்களுடைய தலைவரும் சொல்லல. எங்களுடைய தலைவர் வந்து எல்லா மக்களையுமே ஒன்னாதான் பாக்குறாரு. அதனால இங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்ற எண்ணம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல இல்ல. அந்த பையனுக்கு நடந்தது அநீதி, அந்த குடும்பத்துக்கு நடந்தது அநீதி. அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் நேரடியா மக்களையே அவங்க வீட்டிலேயே போய் சந்திச்சிருக்காங்க. அதனால தேவையில்லாம அரசியல் காரணத்திற்காக விஜய் இழுக்க வேண்டாம். அவர் நல்லவர், நல்லதை மட்டும்தான் செய்வார். இவனுங்களுக்கு தவிட்டு தற்குறின்னு சொல்லி பேர் வச்சாங்க இல்லையா யாரோ, அந்த பேர் வச்ச நபர் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு தான் சொல்லணும். உண்மையாலுமேங்க தவிட்டு தற்குறிகள்னா தவிட்டு தற்குறிகள். இந்த இந்த அணில் இருக்குது இல்லையா, இது தனிப்பட்ட முறையில் என்னையவே மிரட்டி, எங்கள் அண்ணனை விமர்சிக்கிறான், இவன் பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு என்னையவே மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு இந்த அணில். இந்த அணில் பேசுகிறத பாருங்கள், ஐயோ முடியலைங்க. எல்லாரையும் சமமாக தான் பார்ப்போம், பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும். நாங்கள் இப்படி ஒரு மேல் ஜாதிக்காரன் ஒரு கீழ் ஜாதிக்காரனை கொண்டுட்டானே நாங்கள் பேச மாட்டோம், ஏன்னா அதுவே வந்து சமத்துவத்தை சீர்குலைக்குது அப்படின்லாம் பேசுகிறானுங்க. யார் யாரை கொன்னா, யாருனால யாருக்கு கொடுமை இழைக்கப்படுது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இது எங்கேருந்து வந்தது, இப்படிலாம் நீங்கள் பேசாமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டா இங்கே எல்லாம் சரியாக போயிடுமா? எல்லாரும் சமம் தான். நீங்கள் எல்லாரையுமே சமமாக பார்க்குற மனநிலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ எல்லாருமே உங்களை மாதிரியே இருக்காங்களா? இல்லை இல்லையா? எவனோ ஒருத்தன் சாதி வெறி பிடிச்சி போயிருக்கான் இல்லையா, அவன் தான் ஆண்ட சாதின்னு நினைக்கிறான் இல்லையா, அவனை அடிக்கணுமா இல்லையா? அவனை தூண்டி விடக்கூடிய தலைவர்கள் அடிக்கணுமா இல்லையா? அடிக்கிறது மீன்ஸ் நான் வந்து அரசியல் ரீதியாக சொல்கிறேன், அதை பற்றி பேசணுமா இல்லையா? அதே மாதிரியே பார்ப்பனியத்தை பற்றி பேச வேண்டாமா? இந்த ஒட்டுமொத்தமான சாதிய கட்டமைப்புக்கும் அடிப்படையாக இருந்த பார்ப்பனியத்தை பற்றி பேச வேண்டாமா? எல்லாத்தையும் நீங்கள் சமம்னு சொல்லி சரி சமமாக பாருங்கள். அப்படி பார்க்குற அந்த மனநிலை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசாமல் நீங்கள் எப்படி சமத்துவத்தை நிலைநாட்டுவீங்க? இது எப்படி இருக்குன்னா, ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாரையும் சமமாக பார்க்கணும், ரிசர்வேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிறாங்களா? அப்போது தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? ரிசர்வேஷனுக்கு எதிராக பார்க்குறதா? ரிசர்வேஷன் தேவையே இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் தாவேக்காவுடைய நிலைப்பாடா? அப்போ நீங்கள் எல்லாம் என்னத்தை நீங்கள் அம்பேத்கர் பெரியார்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு நீங்கள் கொள்கை தலைவர்களாக வச்சுருக்கீங்க? உண்மை என்ன தெரியுமாங்க, தாவேக்கால பல சங்கிகள் இருக்காங்க. இந்த சங்கிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜயை பிடிக்குன்றதுனால அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு அம்பேத்கர் பெரியார் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இவங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் அப்படியே போய் சேர்ந்துட்டானுங்க பல சங்கிகள். இந்த சங்கி மனநல கொண்டவனுங்க தான் தாவேக்கால இருக்காங்க. அதனால தான் பல சங்கிகள், பார்ப்பனர்களே சில பேர் வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுற நிலைமைக்கு அந்த கட்சி இருக்குது. இவங்களுடைய அரசியல் அவங்கள தான் ஈர்க்குது. புரியுதுங்களா? இது நம்மளுடைய மக்களுக்கான அரசியல் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு தேவையான அரசியலை விஜய் அவர்கள் பண்ணவே மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டு மண்ணுக்கு என்ன திமுக எதிர்ப்பா இங்கே தேவைப்படுது? திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற அரசியலா? இது என்ன மாதிரியான மனநிலை?
தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலை நீங்கள் செய்யாமல் நீங்கள் பாப்பானுக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரனுக்கும் பிடிச்ச அரசியலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை பிஜேபி பி டீம் பிஜேபி ஏ டீம்னே சொல்லலாம். அதுக்கு அத்தனை தகுதியிலும் உங்களுக்கு இருக்குது. அப்போ எப்படி இது சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோவம் வருது, பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு? சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம முதலமைச்சரை சந்திச்செல்லாம் பேசினார் இல்லையா, அதை தொடர்ந்து ஒரு பாப்பான் தெரிவிக்கக்கூடிய கருத்தை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் பாடம் போட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களோட பார்வையில் அது இன்றைக்கு களத்திலே வலிமையான சக்தியாக உருவெடுத்து வருகிற நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கருவி இருக்கிறது. அந்த கருவியை கொண்டு அதிமுகவுக்கு அவர் பாடம் போட்ட முடியும். அதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. சில பிஜேபி காரங்களுக்கு அவங்க மனநிலையே எப்படி போயிருச்சுன்னா, பிஜேபி ஜெயிக்குதோ இல்லையோ, அவங்க கூட்டணிலாம் ஜெயிக்குதோ இல்லையோ, தாவேக்கா ஜெயிக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ இந்த பாப்பானை பாருங்க, இவர் சொல்றதை பாருங்க. இந்த பார்ப்பனர் விஜய் அவர்களை வச்சே வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடிக்கு பாடம் புகட்டியிருக்கலாம் அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? விஜய் அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட நாங்கள் ஒத்துப்போம், ஆனால் திமுக இருக்கக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது தானே அவங்களுடைய மனநிலையாக இருக்குது. அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் என்னவா இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மட்டுமே நீங்கள் இயங்குனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வாரி தொடச்சி தூக்கி தூர எறிஞ்சிருவாங்க. நீங்கள் இந்த உருட்டெல்லாம் வந்து மக்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து மக்களுக்காக வந்திருக்கோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதெல்லாம் இந்த உருட்டெல்லாம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எடுப்படவே செய்யாது. மக்களுக்கு என்ன அந்த அளவுக்கு புரிதல் இல்லாதவங்கன்னு நினைக்கிறீங்களா? அணில்கள் மாதிரி மக்கள்னு நினைக்கிறீங்களா? அணில்களுக்கு ஒன்றும் புரியாது, அவனுங்க கண்ணை மூடிட்டு வருவானுங்க. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அப்படி குறைச்சி எடை போடவே முடியாது. மக்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாது, எவன் எதுக்காக எதை எதிர்க்கிறான், எதை எதிர்க்காமல் இருக்கிறான், இவன் எதுக்கு இந்த கட்சியை எதிர்க்கிறான், இவன் எதுக்கு இந்த கட்சியை எதிர்க்காமல் இருக்கிறான், எல்லாமே மக்களுக்கு தெளிவாக புரியும். இவங்க பேசுகிறத பார்த்தாலே இது ஒரு ஆணவ கொலையே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பாருங்களேன். தாவேக்காவுடைய நிலைப்பாடு அப்படி தான் தெரியுது. இது ஆணவ கொலையே கிடையாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்தீங்களா? ஒரு உயர் சாதிக்காரன் ஒரு தாழ்ந்த சாதிக்காரனை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேச மாட்டோம் எல்லாம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ இது ஆணவ கொலை கிடையாது, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பகையில் வந்த கொலை அப்படின்ற மாதிரி தானே மீனாகுது. ஆதவர்ஜுனாவும் அதை தான் சொன்னார். இப்போ இந்த ஆண்டில் பேசுனதும் அதை தான் சொல்லுது. அப்போ இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இதையெல்லாம் எதிர்த்து பேச மாட்டீங்க, இதில் ஜாதியை சம்மந்தப்படுத்தி நீங்கள் வந்து எதிர்க்க மாட்டீங்க, ஜாதியை எதிர்த்து பேச மாட்டீங்க, பார்ப்பனியத்தை எதிர்த்து பேச மாட்டீங்க, பிஜேபியோடைய அரசியலெல்லாம் எதிர்த்து பேச மாட்டீங்க, இதில் அவங்களையெல்லாம் எதிர்த்து பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எப்படி இங்கே வந்து சமத்துவத்தை நிலைநாட்டுவீங்க? நீங்கள் எப்படி மக்களுக்காக நீங்கள் பேசுவீங்க? நீங்கள் எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் என்ன அரசியல் செய்வீங்க? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ரிவர்ஸில் மாற்றி விட்டுல போயிடுவீங்க. அப்படி நீங்கள் எப்படி ஆட்சி கனவோடலாம் நீங்கள் இருக்கீங்க? மக்கள் என்ன அவ்வளோ வந்து ஒன்றும் புரியாதவங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு விளக்கத்தை எவனுமே கொடுக்க முடியாதுங்க. அப்படி ஒரு முட்டு. அமைதியாவது போகலாம், புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம தலைவர் வந்து இப்படி பண்ணுறாரு, இது காரணமாக இருக்கும், வாக்குக்காக இப்படி இருக்காரு, சரி நமக்கு கேவலமான ஒரு தலைவர் கிடச்சிருக்காருப்பா அப்படின்ட்டு இப்படியே பொத்திக்கிட்டாவது போயிடலாம். இதுக்கு விளக்கம் கொடுக்குறோன்ற பேரில் வந்துட்டு பாருங்கள், செருப்படி வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். இது செருப்படின்னு அவனுங்களுக்கு உணராது. இதுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு காணொலி போடுவாடுங்க. இங்கே பாருங்கள், இந்த குரல்ன்றவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இது சரிப்பட்டு வராது, இவன் மேலே புகார் கொடுக்க போகிறோம், ஒழுங்காக வாய் அடக்கிட்டுறதுக்கோ இல்லைனா அடக்கப்படுவாய் அப்படின்லாம் வந்து இந்த மிரட்டல் மயிர் கொடுக்குறதுக்கு தான் இவனுங்களாம் லாய்க்கு. அரசியல் பேசவும் தெரியாது, இவனுங்க கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலும் தெரியாது, இல்லை பொத்திக்கிட்டு இருக்கடானா அதுவும் பண்ண மாட்டானுங்க. வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி செருப்படி வாங்கிட்டு போவானுங்க. அரசியல் ரீதியாக சொல்கிறேன். நிறைய அணில்களுக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்குங்க. என்ன இது, நம்ம விஜய் அண்ணன் நம்பி நாங்கள் வந்து உங்களை நம்பினோன்னே நீங்கள் என்னென்ன இதுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு 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 அறிக்கை கூடவா உங்களுக்கு விடறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சமாவது அந்த புரிதல் இருக்கக்கூடிய அணில்கள், கொஞ்சமாவது சுயமரியாதை அப்படியே ஒரு விளிம்பில் வந்து இருக்கக்கூடிய அணில்களுக்கு வந்து கோபம் வருது. ஆனாலும் இந்த அணில்கள்லாம் அப்படி திருப்பி அடுத்தது 3000 ரூபானுங்க, சூப்பர் ஜனநாயகன் 1000 கோடி சூப்பர் அப்படின்ட்டு அப்படியே அது அந்த சைடாட்டு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. சினிமா சம்மந்தமாக பேச ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா அப்படியே விஜய் அண்ணன்னு ஓடிடுவானுங்க அவனுங்க. அவ்வளோதான் அவனுங்க, அதுக்கு மேலே அவனுங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த சுர்ஜித் அப்படின்ற சாதி வெறி பிடிச்ச மிருகம் நம்ம கவின் சகோதரர் அவர்களை வந்துட்டு சாதியை பார்த்து எப்படி கொண்டானோம், இவங்க வந்து இந்த சாதியை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொண்டானோ, அது எவ்வளோ கொடூரமான மனநிலையோ
அதே மாதிரியே இப்போ விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் தமிழ்நாட்டில் இந்த மண்ணுக்கு நான் வந்து சமத்துவம், சமூக நீதி இதெல்லாம் தான் இந்த மண்ணுக்கானது, இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியலை தான் நான் வந்து கையில் எடுக்க போகிறேன், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சனாதனம் எல்லாத்தையும் நான் எதிர்க்க போகிறேன். சனாதனம்ன்ற வார்த்தையை சொல்லலை, ஆனால் அதுதான் அவருடைய கொள்கையாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா அம்பேத்கர் பெரியாரெல்லாம் வச்சிருக்காரு இல்லையா கொள்கை தலைவராட்டு. இப்படி ஒரு அரசியலை செய்ய போகிறேன்னு வந்திருக்கிறவர் இது திமுகவை எதிர்க்கிறதுக்கு உதவுறதா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எதிர்ப்போம், இல்லைனா எதிர்க்க மாட்டோம். அஜித்குமார் வீட்டுக்கு போவோம், ஆனால் கவின் வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா அது வந்து ஜாதி பிரச்சனை, நமக்கு ஓட்டு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு, அதனால அதுக்குள்ளே ஈடுபடாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க இதுவும் சாதிய மனநிலையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசியல் தான். இந்த அரசியலும் சாதியை தூண்டிவிடக்கூடிய அரசியல் தான். எல்லாரையும் சமமாக பார்ப்போன்ற மாதிரி பேசிக்கிட்டு பாப்பானுக்கு சப்போர்ட்டிவாக, பாப்பானுக்கு சாதகமான இந்த அரசியல் பண்ணுறது இது சாதி வெறியை தூண்டி விடுறதுக்கு மீண்டும் மீண்டும் வந்து ஒரு சாதகமாக அமையக்கூடிய அரசியலாக தான் இருக்குது. இதுவும் டேஞ்சரஸான விஷயந்தான், இதுவும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயந்தான். சாதி பார்த்து தான் நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிப்போம், சாதி பார்த்து தான் நாங்கள் வந்து அரசியலே பண்ணுவோம், இல்லைனா இது திமுக எதிர்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை பற்றி பேசுவோம் அப்படின்லாம் வந்து இப்போ பண்ணுற அரசியல் இருக்குது இல்லையா? அது நம்ம தமிழ்நாட்டுக்கான அரசியல் கிடையாது. ஆகவே நீங்கள் இந்த முதல்வர் கனவு, நாங்கள் வந்து பெரிய ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் இருக்கோம், தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே நாங்கள் முதன்மை சக்தி இப்படின்லாம் நினைக்கிற கதையெல்லாம் வேண்டாம். அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்து கிடையாது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.